ஸோ மலேசியாவுக்கு நீங்கள் வந்து டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா நம்மக்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. கம்மி பட்ஜெட்டில் வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 days 6 to 7 days வரை இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 30,000 அதிகப்படியாக போனால் 30,000 25,000 30,000 வரையும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு என்னென்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணால் கூட நான் உங்களுக்கு என்னென்ன இட்னரி எங்கெங்கே போகணும் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. இப்போ கேஎல் டவரில் தான் நான் நிற்கிறேன். ஸோ கேஎல் டவர் வந்து முக்கியமான இடம் மலேசியாவில், அது கோலாலம்பூரில். ஸோ இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ எல்லா இடத்தையும் வந்து எல்லா இடத்தோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வீடியோவில் ஒரு சில இடங்கள் நம்ம போட்டிருப்போம். இன்னும் நிறைய இடங்கள் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து எங்கெங்கே நீங்கள் சுற்றி பார்க்கணும், மலேசியா மட்டும் கிடையாது, உலகத்தில் நிறைய நாடுகள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்மகிட்ட கேளுங்க. எவ்வளோ டிக்கெட்டில் நம்ம இண்டிவிஜுவலாக போகிறதுக்கு நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ட்ராவல்ஸ் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர காஸ்ட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி போகிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப ரேட்லாம் கம்மியாக நம்ம புக் பண்ணலாங்க. எல்லாமே கம்மியாக புக் பண்ணலாம். ஸோ டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி, விசா எப்படி புக் பண்ணுறது, மலேசியாவுக்கு விசா கிடையாது, மற்ற கண்ட்ரிக்கு விசா எப்படி புக் பண்ணுறது, ஸோ என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் வந்து என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து நிறைய எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறதுனா தெரியுமா, எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இது கேட்பாங்களா, அது கேட்பாங்களா, மணி எவ்வளோ கொண்டு போகணும், அதை செக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்க. நார்மலாக நீங்கள் டூரிஸ்ட் போனால் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ரிட்டன் டிக்கெட் தான் மஸ்ட்டு. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ரிட்டன் டிக்கெட் இருந்தால் உங்களுக்கு உள்ளே விட்டுருவோம், எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஹோட்டல் புக்கிங் இல்லைனா கூட நீங்கள் வந்து நான் ஃப்ரெண்டுக்கிட்ட தங்கிக்கலாம், நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சிக்கலாம். பட் ரிட்டன் டிக்கெட் மஸ்ட்டுங்க. அஸ் அ டூரிஸ்ட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ரிட்டன் டிக்கெட் இல்லைனா உங்களை கண்டிப்பாக விடமாட்டாங்க. மலேசியாவுக்கு மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரி விட மாட்டான். இப்போ நம்ம மலேசியாவில் பெட்ரோனஸ் கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலையும் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ்லாம் லைக்கையும் போடுங்க. நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட் அது மட்டும் தாங்க. மற்றபடி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ட்ராவல் இன்ஃபர்மேஷன் பற்றி நிறையா கண்ட்ரிக்கு போகிறதுக்கும் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அடுத்த வர வீடியோவில் அடுத்தடுத்த எபிசோடில் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். கைஸ், இந்த தெரியுமா நியூ சென்ட்ரல். ஸோ இது வந்து பெரிய மாலுங்க. இங்கே சினிமா தியேட்டர் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு நீங்கள் சாக்லேட்ஸ்லாம் வாங்கணுன்னா இங்கே வாங்க, ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து மஜித் இந்தியாவில் போய் ஹனிஃபா அங்கே போய் சாக்லேட் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. நான் வந்து இங்கே தான் எப்போயுமே வாங்கிட்டு போவேன். அதோட இங்கே ரொம்ப சீப்புங்க. உள்ள ஒரு கடை இருக்குங்க, அந்த கடையை நான் காட்டுறேன் அப்புறம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கேஎல்சிசி போக போகிறோம். ஸோ அங்கேருந்து பெட்ரோனஸ் டவருக்கு பார்த்தீங்கன்னா டிம் டவர் போக போகிறாங்க. ஸோ நானும் என் பையன் ரொம்ப சரி மலேசியா வந்துட்டு முருகன் கோயிலுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேஎல்சிசி போகணும். கேஎல்சிசி போகிறதுக்கு எங்கேன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்க. உங்களுக்கு போர்டெல்லாம் வச்சுருப்போம், ஸோ எங்கெங்கே போகணும் அப்படின்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். மேப்பில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தெரியுதாடாங்க, அது அங்கே பார்க்கலாம் பாரு, உத்தரா ஐஸ்வர்யம் போகுது, அது கேஎல்சிசி போகுது தம்பி, சரியா அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ இங்கே வந்து கேஎல்சிசி போகுது. நம்ம வந்து இங்கே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். வேலை செய்ய மாட்டேது வருது எங்கே போகிறது, அது பேக் அது. ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கணுங்க, இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போகிறது ரெட் ஜோனில் போகிறதுனால இங்கே ரெட்டை கிளிக் பண்ணிக்கணும். இந்த தெரியும் கேஎல்சிசி, நம்ம கேஎல் சென்டரில் இருக்கோம். 1 2 3 4 5 5ஆவது ஸ்டாப் ஆக்சுவலாக கேஎல்சிசி. ஸோ 2 டிக்கெட், ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2.40. இப்போ நாங்கள் 2 பேர் போகிறோம், 4.80 காட்டுது. ஸோ பண்ணதுக்கப்புறம் காசை வந்து இதை இன்சர்ட் பண்ணணும். இல்லை போக மாட்டேது. கேஷ் ஆனது அந்த வந்துச்சு 10 ரிங்கெட்ஸ். 10 ரிங்கெட்ஸ் இந்த அசெப்ட் பண்ண வராது தம்பி. 10 ரிங்கெட்ஸ் இன்ட்டு காட்டுது பார்த்தியா, சில்லற இல்லையே. 5 ரிங்கெட்ஸ் இல்லையே எதுவும். ஸோ நம்ம 5 ரிங்கெட்ஸ் இன்சர்ட் பண்ணோம். இப்போ மிஷின் உள்ளே வாங்கிக்கும். ஸோ ப்ளீஸ் வெயிட்டுன்னு காட்டுதுங்க. ஸோ 2 டோக்கன் வந்துருச்சு இப்போது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்துருச்சு. பேலன்ஸ் அமௌண்ட் 20 சென்ட் வந்துருச்சு இப்போது. ஸோ நம்ம 2 டோக்கன் வாங்கியாச்சு. கேஎல்சிசி போகணும், எந்த பிளாட்ஃபார்ம் கேட்டுக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் மேலே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து கேஎல்சிசி போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டாப் தாங்க கேஎல் சென்டர்லேருந்து. ஸோ அங்கே தான் வந்து கேஎல் டவர் போகலாம்.
அந்த ட்ரெயின் வந்துருச்சு. பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து ஏறணும். எல்ஆர்டியில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கேஎல் சென்டரில் இருந்தீங்கன்னா, ஸோ கேஎல் சென்டரில் அந்த ஜங்ஷனுக்குள்ளே வந்துட்டு எல்ஆர்டி மூலமாக டிக்கெட் டோக்கன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வரணும். அங்கேருந்து கேஎல்சிசி போகலாங்க. கேஎல்சிசி இருக்கிற அங்கேருந்து நம்ம கேஎல் டவர் போக போகிறோம். இல்லை போகலாமா? கூட்டமாக தான் இருக்குது ட்ரெயின். கேர் சரி ஓகே, ட்ரெயினுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அடுத்து கேஎல்சிசியில் இறங்கிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க கைஸ். இப்போ கேஎல்சிசி அந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. நம்ம கேஎல் டவருக்கு போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 400 மீட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ பக்கம் தாங்க, ஒரு 3 மினிட்ஸில் நடந்து போயிடலாம் சொல்லியிருக்காங்க. ட்ரெயினில் வருது அட்வைஸ். இப்போ நாங்கள் கிராப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரிங்கெட் காமிச்சதுங்க. 800 ரூபா காமிச்சது எங்கள் ஹோட்டலில் வந்து. பட் நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4.8 ரிங்கெட்ஸ் தான். ஆமாம், வெறும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10%, ஒரு 10ல் 1% நாங்கள் இப்போ பே பண்ணிட்டு வந்திருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வந்ததுக்கே அவ்வளோதான் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அது பெரிய மால் மாதிரி இருக்கும். மால்லேருந்து வெளியே போனால் அந்த கேஎல் டவர், சாரி பெட்ரோனஸ் டவர் குழப்பம். ஆக்சுவலாக அது பெட்ரோனஸ் டவர், ட்வின் டவருக்கு போயிடலாங்க. நான் லாஸ்ட் டைம் நான் போனேன், பட் அதை பற்றி நான் அதை பக்கத்தில் போய் நான் வீடியோ எடுக்கலை, சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த தடவை பார்க்கலாம். உள்ளே போகாட்டினாலும் வெளியே இருந்தே நிறையா ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க. இந்த மாலோட நேம் பார்த்தீங்கன்னா சூர்யா கேஎல்சிசி. ஸோ அந்த மாலுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த மாலுக்குள்ளேயே தான் வந்துடுது. ஆக்சுவலாக மால் பக்கத்தில் இறக்கி விட்டுறாங்க. ஸோ ட்வின் டவருக்கு ஆக்சுவலாக ட்வின் டவர் கீழே நம்ம வந்துடுறோம். வா எங்கடா காணான்னு தேடிட்டு இருக்கேன். இந்த இருக்குங்க ட்வின் டவர். ஆக்சுவலாக இது நம்ம ட்வின் டவர் அது உள்ளே வந்துடும். உள்ளே வந்துட்டு அப்படியே நம்ம மால் தான் கீழே, அப்படி வந்தால் வெளியே வந்தால் அப்படியே பார்க்கலாங்க. ஸோ கேஎல்சிசி இங்கே ஃபவுண்டைன்லாம் போட்டு அழகாக இருக்குது பாருங்கள். துபாயில் புர்ஜ் கலிஃபா போயிருக்கேன் நான். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும், பட் அது வேறு ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தா. ஸோ இது ஓகே, ஃபைன், சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த தெரியுங்க ட்வின் டவர் செம்மையாக இருக்குது. பார்க்கலாங்க, டைம் இருந்தால் ட்வின் டவர் மேலே போகலாம். நைட் டைமில் இருந்தால் லைட்டிங்லாம் போட்டு வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ ஃபவுண்டைனு ரொம்ப அழகாக இருக்குது. சூர்யா கேஎல்சிசி மாலுக்கு வந்துடுங்க. மாலுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு அப்படியே நீங்கள் உள்ளே டைரெக்டாக இங்கே வந்துடலாம். நிறையா பீப்புள்ஸ் இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் டைம்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் லைட்டாக ஹாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது, பரவாயில்ல. ரொம்ப வெக்கன்னு சொல்ல முடியாது. நல்ல ஹைட்டுங்க அது பெட்ரோனஸ் டவர், ட்வின் டவர். ஸோ அங்கே அது இது வந்து ஆக்சுவலாக கேஎல்சிசி பார்க்குன்னு சொல்லுவாங்க. அது மால் பக்கத்தில் இருக்கும். இந்தியாவிலேருந்து வரவங்களும் சொல்கிறேன், நல்லா ஒரு ஃபாரின் அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன், பெரிய பெரிய பில்டிங் பக்கத்தில் நின்னாலே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், நல்லா என்ஜாய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பயங்கரமான அட்ராக்ஷன் நமக்கு. அப்போ வந்து ஒரு அடையாளமே சொல்லலாம். மலேசியானாலே வந்து இந்த ட்வின் டவர் தான் காட்டுவாங்க எல்லா இடத்துலையும். ட்வின் டவரில் நின்று கீழே ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிக்டாக்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. டேக்கிங் டிக்டாக்ஸ், தேர் என்ஜாயிங். ஒரே ஒவ்வொன்றா நிறைய சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்து அப்படியே கட் பண்ணி டிக்டாக்ல அப்புறம் இன்ஸ்டாவில் போடுவாங்க. இங்கே பார்த்தா நிறைய டூரிஸ்ட் பீப்புள் தாங்க பார்க்க முடியும். நிறைய டூரிஸ்ட் பீப்புள் தான் இருப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்தவங்க, இந்தியன்ஸ் நிறையா பார்க்கலாம் இங்கே வந்தால். நிறைய என்ன நல்லா இருக்கா, நல்லா சந்தோஷமாக இருக்கியா? ஃபோட்டோ எடுப்போமா உனக்கு? ட்விட்டரில் ஃபோட்டோ எடுப்போமா? நல்லா இருக்கா? அது என்ன பார்க் நினைக்கிறேன்டா. அங்கே போய் நின்று சூப்பராக வியூ தெரியுந்தோம் கும்பா அந்த பக்கம். நல்லா கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் நல்லா லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும்பா. ரைஸ் மேக்ஸிமம் யாரும் உள்ளே போய் சுற்றி பார்க்குறத விட வெளியே நின்று ஃபோட்டோஸ் இருக்கிறதாங்க எல்லாம் விரும்புகிறாங்க. ஸோ அதுதான் பார்க்க நல்லா இருக்குது. மேலே போனால் சும்மா ஹைட்டாக போய் காட்டும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இருக்காது. நான் ஆல்ரெடி வந்து கேஎல் டவர் போயிருந்தேன். இதோட அது டாலஸ்ட் பில்டிங் அது. ஸோ அது நான் சூப்பராக இருந்தது, வியூ நல்லா இருந்தது. மேலே அந்த கிளாஸ் இதெல்லாம் போட்டு
பார்க்க பயங்கரமாக இருந்தது. எல்லாம் இங்கே வர டூரிஸ்டில் எல்லாம் பண்ணுறாங்க, யாருமே உள்ளே போக மாட்றாங்க, மேலே போக மாட்றாங்க. எல்லோரும் கீழே இருந்தால் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செம்ம பிளேஸுங்க இது. நிறைய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அது மேலே போனால் சூப்பராக இருக்குங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்லாம் அந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும் சொல்லப்போனால். என்ன அறியா இந்த பையன் ஸ்ரீலங்காவுக்கு 2வது பையனை கூட்டு போயிருந்தேன். அவன் நல்லா ஜாலியாக ஓடி ஆடிட்டு இருப்பான். கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கான், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அதனால் கொஞ்சம் கூச்சப்படுறான் ஓடி ஆடி வளர்கிறதுக்கு. எங்கே ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. எங்கள் ஃபால்ஸ் விட தம்பி குளிக்கலாம் விடாங்க. வா அந்த பக்கம் போகலாமா? வா இங்கே நின்று அப்படி வியூ பார்க்கலாம். அப்படி அந்த ஸோ நிறைய வியூ பாயிண்ட் இருக்குங்க. நீங்கள் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல பிளேசஸ்லாம் இருக்குது. சின்னதாக ஒரு மேன்மேடு ஃபால்ஸு, அப்புறம் ஸ்விம்மிங் பூல், அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ரிவர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. எல்லாம் இங்கே இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாக மேன்மேடு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பாருங்கள், வியூஸ் பாருங்கள், செம்மையாக இருக்கா. ஸோ ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும் இந்த இடம். இங்கே நின்று ஃபோட்டோஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்வின் டவர் கவர் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ மலேசியா போயிட்டு வந்தால் ஒரு அடையாளம் வந்தாங்க இந்த ட்வின் டவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த டவர் மேலே டைம் தெரியுது பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6-7 ஈவினிங் 6-7 ஆயிடுச்சு. மலேசியாலாம் 7:30 தானே இருட்டும், கவலையே கிடையாது. 7:30 வரையும் நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமும் நல்லா லைட்டிங்லாம் போட்டு ஊர் பல சேனல் ஜொலிக்கும். அப்படியே மலேசியாவே ஜொலிக்கும் பார்த்துங்க. இது வந்து ஒரு பெரிய பார்க்குங்க. ஏன்னா நிறையா ஊஞ்சலாம் இல்லையா வளர்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவியா? என்ன கண்டிப்பாக சொல்லுவியா? இது வந்து வேர்ல்டில் எத்தனாவது டாலஸ்ட் இது தெரியலையா? நிறையா இருக்கா? மலேசியாவில் 5வது இடமா? எத்தனாவது இடம் இது? 3வது 4வதா? 4வது இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன டவர் அது? ஒரு டவர், பெரிய டவர் பார்த்தோமே. கேஎல் டவர் வந்து 2nd 3rd நான் போயிட்டு வந்ததா சொல் பண்ணது. அதுக்கு மாதிரி ஒரு டவர் இருக்குல்ல, இப்போ புதுசாக கட்டினாங்க தெரியுமா, வேர்ல்டுலேயே 2nd டாலஸ்ட்னு இல்லை, ட்ரெயினில் ஒன்று பார்த்தோம் தெரியுமா அது. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் அப்புறம் ஜாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க இந்த இடத்துல. சூப்பரான ஸ்பேஸ் தான் அது. வாக்கிங் போகிறதுக்கு, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம். கோலாலம்பூர் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது கிடையாது, பீச்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து மக்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பார்க்கு, ஸோ இங்கே மாதிரி ஜாக்கிங் போகிறது, வாக்கிங் போகிறது போவாங்க. பீச் கொஞ்சம் தூரங்க, இங்கேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரம் தாங்க பீச் இருக்குது. என் பையன் நிறைய இடம் கேல தான் வந்து நிறைய இடம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இந்த ட்வின் டவர் பார்க்கணும், அப்புறம் முருகன் கோயில் பார்க்கணும், ஸோ நிறைய இடங்கள் பிளேசஸ்லாம் பார்க்கணும்ப்பா, அப்படி கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னா. ஸோ மெயினாக நான் இவனுக்காக தான் வந்தேன் மெயினாக. சரி இந்த தடவை மலேசியாவில் வந்து சரி போன தடவை 2வது பையனை கூட்டு போனேன் ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ இப்போ வந்து சரி வாரா நீ ஒன்று கூட்டு போகிறேன் அப்படின்னு மலேசியா கூட்டு போயிடுவோம், சும்மா கொஞ்ச நாள் ஒரு 5 நாள் மட்டும் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிட்டு வந்தேங்க. நல்லா இருக்குங்க மலேசியா. திரும்ப வந்துட்டுருக்கேன். எத்தனை தடவை வந்தாலும் ஒரு போரே அடிக்காமல் இருக்குது மலேசியா. சலிக்கவே மாட்டுது, அந்தளவு நல்லா இருக்குது. சார் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஊரில் வந்துட்டு நீங்கள் இந்தியாவுக்குள்ள நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கேருந்து அந்தமான் போயிட்டு வரதுக்கே அப்போ ரொம்ப சார்ஜஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அந்தமான் நம்ம போகிறோங்க. ஆனால் அதை விட சொல்லப்போனால் கோவா அந்தமானை விட நீங்கள் சென்னையிலேருந்து மலேசியா வரணுன்னா உங்களுக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி தாங்க, ரொம்ப கம்மி தான். நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறேன், எல்லாமே கம்மி தான். சோலோ ட்ரிப்பை வந்தீங்கன்னா ரொம்ப சீப்பு. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கூட ஓரளவு நார்மலாக தாங்க இருக்குது. ரொம்ப இதெல்லாம் நிறைய வீடியோஸ் நானே பார்த்தது கிடையாது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணி குளிச்சிக்கலாங்க. ஸ்விம்மிங் பூலில் சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ. பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கேஎல்சிசி பார்க்கில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க.
நம்ம ஊரில் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்குலாம் 1 ஹவர் 2 மணி நேரம் காசு வாங்குவாங்க. நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக குளிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் குளிச்சு, பெரிய ஆள் கூட ஒரு சில பேர் அப்போ பார்க்கும்போது குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிக்கலாங்க, சூப்பராக இருக்குது. குளிக்கிறியா? குளிக்கிறியாப்பா? ஓ, மாற்று துணி எடுத்துகிட்டு வரவில்லையா? வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையாங்க? சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல. ஆமாம், தெரியாதில்ல எங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு. சரி, ஸ்விம்மிங் பூல்லாம் நிறையா வந்து ஃபால்ஸ் எல்லாம் போகலான் இருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க வந்துட்டு, இப்போ அந்த சிங்க் ஹோல்ஸ்லாம் நிறைய இடத்துல உழுதுனால நிறையா வாட்டர் ஃபால்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். இதுதான் சேஃப்டி, போக வேணாம்னு சொல்லியே விட்டாங்க. குழந்தைங்க தான் மெயினாக குளிக்கிறாங்க நிறைய இடத்துல. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குழந்தைங்க தான் நிறையா குளிச்சுட்ருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல அப்படியே வாட்டர் ஃபால் ஃபீல் இருக்குது. இங்கெல்லாம் வந்து உப்பு தண்ணியே கிடையாது மேக்ஸிமம். இங்கே போர் வாட்டரே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா தண்ணி வந்து நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணுற குடிக்கிற தண்ணியை தான், குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி செம்மையாக இருக்கும். இங்கே மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும் இங்கே இருக்க தண்ணியெலாம். குளிக்கிறதுக்கு, எல்லாம் சமைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தண்ணி தாங்க இங்கே. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே இந்த ஸ்விம்மிங் பூல் நடுவில் இந்த மாதிரி பாதை மாதிரி போட்டிருக்காங்க, நடந்து போகலாமா. அங்கே தெளிவாக வெளியே போர்டே போட்டிருந்தாங்க, ஷூ போட்டுட்டு யாரும் போகக்கூடாதுன்னு. இப்போ எல்லோரும் ஷூ போட்டு தான் போகிறாங்க, நல்லா இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நிறையா பேர் நின்று இந்த பெட்ரோனஸ் டவர், ட்வின் டவரை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி நின்று ஒன்று ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ சூப்பராகடா, செம்மையாக இருக்கடா. இங்கே பார்க்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். இந்த வியூவே வேறு லெவலில் இருக்குது. நல்லா போஸ்ட் தரான்டா. அப்படியே இனியே வந்து அப்படியே ஒரு வீடியோ எடு அதே மாதிரி. இவ்வளோ பக்கத்தில் பின்னாடி போக முடியும், விழுந்துருவியா? சரி எப்படி இருக்குது? ஸோ இங்கேருந்து பாருங்கள். சரி, சுற்றி எங்கிட்டு போனாலும் இந்த ட்வின் டவர் தான் தெரியும். எங்கிட்டு போனாலும் வித்தியாசமாக போஸ் கொடுத்து நீங்கள் அந்த லொக்கேஷனோட எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த வந்து ட்வின் டவர் தெரியுங்க. ரைஸ் இது தாங்க ட்வின் டவர் பக்கத்தில் வந்திருக்காங்க. ஸோ அது வேறு பாதை வழியாக வரணும். ஸோ வந்துட்டு ஒரு டவர் தான் பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ பெருசு பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். நம்ம இப்போ நார்மலாக டிஸ்டன்ஸ்லேயோ இல்லை ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு அதோட ஹைட் தெரியாது. இப்போ பாருங்கள், செம்ம ஹைட்டுங்க. பக்கத்தில் நின்று பார்க்குறேன், எவ்வளோ ஒரு ஹைட் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நிறைய ஆஃபீஸ் இருக்காங்க, நிறையா செம்ம ஹைட்டு பாருங்கள். இந்த பக்கம் டெய்லி நிறையா மக்கள் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் இது பெரிய விஷயமா தெரியாது. ஸோ நம்மளை மாதிரி ஒரு டூரிஸ்ட் வராங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களாம் வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குல்ல, அதனால் ட்வின் டவர்னு வெளியே வந்தோடனே நிறைய பஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனாலும் ரயில்வே ஸ்டேஷன் வரையா நம்ம இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் வந்து பெஸ்ட்டு. இந்த ஏரியாவில் நல்லாயிருக்கும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ கேஎல்சிசிக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குங்க. ஸோ கேஎல்சிசியில் இறங்கி நீங்கள் டேரெக்டாக இங்கே போகலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாதை இருக்கும், பஸ்ஸில் இறங்கணுன்னா இல்லை ட்ரெயினில் இருந்தால் அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ அந்த பக்கம் கீழே போயிட்டு அப்படியே நீங்கள் வந்து ரைட் சைடு உள்ளே போனீங்கன்னா அந்த மாலுக்குள்ளே போயிட்டு வெளியில் நீட்டாக அந்த வியூலாம் பார்க்கலாம். ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்யூ சென்ட்ரல் மால் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து பெரிய மால். இங்கே தான் வந்து எல்லா ட்ரெயின் இங்கே தான் போகணும். ஆல்ரெடி கீழே இந்த மாலில் பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான மாலே சொல்லலாம். இங்கே மேலே தேட்டர் ஒரு 5th ஃப்ளோரில் போனீங்கன்னா தேட்டர்லாம் இருக்குது. ஸோ இப்போ கூட தமிழ் படங்கள் நிறையா படங்கள் ஓடிட்டுருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ணால் கொஞ்சம் ரேட்டு நார்மலாக இருக்குங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, மஜித் இந்தியாவில் போய் சாக்லேட் வாங்க நிறைய ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே ஒரு கடை இருக்குங்க. நான் எப்போ வந்தாலும் மலேசியா வந்தாலும் அங்கே தான் சாக்லேட் வாங்கிட்டு போவேன். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி கீழே இருக்கும், அந்த மாலில் இருக்கும். ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் போய் காட்டுறேன். ஏன்னா நீங்கள் வந்து மஜித் இந்தியாவோட இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் நீங்கள் டியூட்டி ஃப்ரீயில் வாங்க, ஏர்போர்ட்டில் போய் டியூட்டி ஃப்ரீ வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா, அதை விட ரேட்டு கம்மியாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த இடத்துல போய் நான் உங்களுக்கு காட்டுறேன், எந்த ஸ்டோர்னு காட்டுறேன். நீங்கள் ஊருக்கு போகிறதா இங்கே சாக்லேட்டு அப்புறம் வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்டயே சொன்னாங்க, மலேசியாவில் கேல இருக்கிறன்னு சொன்னாங்க, இங்கே வாங்க கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி நான் இங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போ இதோட நான் வந்து மலேசியாவுக்கு 3வது தடவை வரேன். ஸோ 3வது தடவை நான் வீட்டுக்கு போகிறதுக்கும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறேங்க. ஸோ அந்தளவு ரேட் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற இடத்த விட கண்டிப்பாக ரேட் ரொம்ப பயங்கர சீப்பாக இருக்குங்க. இது தாங்க மாலோட என்ட்ரன்ஸு. இப்போ நல்லா வெளிச்சமாக தெரியுது பார்த்தீங்களா. மணி என்னன்னு நினச்சிங்கன்னா, மணி வந்து ஒரு 7:15 ஆச்சுங்க. 7:15 PM ஆயிடுச்சு. என்மியூ சென்ட்ரல் மால் உள்ள என்ட்ரன்ஸ்னு கீழே போகணும். நார்மலாக இந்த ரோடு வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தாலே போதும். அப்படியே ரோடு வழியாக கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே ஒரு கடை இருக்குது பாருங்கள். போகிற வழியாக நிறைய கடைகள் இருக்கும், சலூன் இருக்கும். இதில் ஒரு சலூன் இருக்கும், ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் வந்து இப்போ லாஸ்ட்டில் 2 மாதம் ஆச்சு, இப்போ திரும்ப வந்திருக்கேன். அந்த எம்பிஜின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஃப்ரூட் சாலட்ஸ் வந்து கம்மி ரேட்டு கிடைக்குங்க. இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி வாங்கி சாப்பிட்ருவாங்க, ஃப்ரூட் சாலட் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இந்த சாம்ஸ் க்ரோசரி காட்டுற பாருங்கள், சாம்ஸ் க்ரோசரியான்னு இருக்குது பார்த்தீங்களா. இது தாங்க. இங்கே வந்து நீங்கள் சாக்லேட்ஸு வீட்டுக்கு தேவையான, ஊருக்கு தேவையானதை வாங்கிட்டு போனீங்க, ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். வெளியில் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஃபுட்டு கூட, சோறு கூடலாம் இருக்குது. கேக்கு, சாக்லேட்ஸு. அதை ட்ராலி எடுத்துக்கிறேன், உள்ளே போய் எடுத்துக்கலாமா? சொல்லிட்டு வா. ஸோ ஊருக்கு போகிறதுக்காக நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம் ஒரு 2 நாளில். ஸோ அதனால் இப்போயே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சு கொடுத்தா வசதியாக இருக்கும். நாளம்பில் கடைசி நாளில் வந்து சொல்லுவாங்க, இது வா. நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க சாக்லேட்ஸ்லாம், குமிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. ஆஃபர்ஸ்லாம் அந்த இடத்துல நிறையா குமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல எப்போ வந்தாலும் நான் இங்கே வாங்கிட்டு போவாங்க. இங்கே ஒரு பிஸ்கட் கிடைக்குங்க, சூப்பராக இருக்கும் அது. ஸோ மைலோ நீங்கள் வெளியில் நார்மல் சின்ன மைலோ கேன் வாங்கினா கூட எவ்வளோ தெரியுமாங்க, வெளியில் 4 ரிங்கெட் மேலேங்க. ஸோ இங்கே அந்த டின்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் 2.45 ரிங்கெட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப சீப் இது, பயங்கர சீப் எல்லாமே.